அள்ளிநகரம் 5வது வார்டு மச்சால் தெருவில் பாலம் உடைந்து பொதுமக்கள் அவதி. நகராட்சி நிர்வாகம் 5வது வார்டை புறக்கணிப்பதாக கவுன்சிலர் குற்றச்சாட்டு. தேனி அள்ளிநகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ளன. இவற்றில் அள்ளிநகரத்தில் 5வது வார்டு நகரமன்ற உறுப்பினராக கிருஷ்ணபிரபா ஐயப்பன் இருந்து வருகிறார். இந்த நிலையில் 5வது வார்டுக்கு உட்பட்ட மச்சால் தெருவில் பாலம் உடைந்து அப்பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், குறிப்பாக வயதானவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் தற்போது வரை உடைந்த பாலத்தை சரி செய்ய நகராட்சி நிர்வாகம் முன்வரவில்லை என்றும், வரி மட்டும் பல மடங்கு உயர்த்தப்பட்டு பொதுமக்களிடம் வசூல் செய்து வருகின்ற நகராட்சி நிர்வாகமானது பொதுமக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய முன் வருவதில்லை என இப்பகுதி மக்கள் தேனி அள்ளிநகரம் நகராட்சி நிர்வாகம் மீது குற்றம் சாட்டினர். மேலும் இதுகுறித்து 5வது வார்டு கவுன்சிலர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் கூறுகையில், தேனி அள்ளிநகரம் நகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தமாட்டில் 5வது வார்டு புறக்கணிப்பதாக கூறினார். அதை போய் பக்கத்துல போய் எடுத்தா கம்பெனி எடுத்தா கண்டா கம்பெனி எனக்கு எல்லாரும் வேணும். அதனால சொல்றேன், ஆவரேஜா எடுத்து விட்டுருவா. யாரு வேணும் வேணாம் கையெழுத்து போட்டு கொடுங்க. ஒரு லெட்டர் எழுதுங்க, கையெழுத்து போட்டு நாங்க எழுதிடுவோம். பேர் அம்மாளு. நாங்கள் இந்த தான் குடியிருக்கிறோம். வீட்டு வரி வசதி பூராமே எல்லாமே கூட்டிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் நடந்து போகிறதுக்கு எங்களுக்கு எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது. ஒரு வண்டி போக முடியல. 2 தடவை கீழே விழுந்துருச்சு, கால் ஒடிஞ்சிருச்சு. யாரும் வந்து அழுறதுக்கும் கிடையாது. எத்தனை தடவை இந்த 2 வருஷமாக நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டோம். இந்த வார்டுக்குள்ளே எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. வராங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. நாங்கள் போய் கவுன்சிலர்கிட்டே போய் முறையிடுறோம். நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கம்மா. நாங்கள் போய் அங்கே போய் சொல்கிறோம். அவங்க எதையும் கண்டுக்கலன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. எத்தனை தடவை அவங்களும் வந்து பார்த்துட்டு அவங்க சொந்த செலவுலேயே அவங்களும் வேலை பார்த்துட்டாங்க. முனிசிபாலிட்டிலேருந்து யாருமே வந்து இங்கே வந்து என்னன்னு கேட்குறதில்ல. இதுக்குள்ளே மொத்தம் 100 பேர் இருக்கிறோம். இந்த சந்துக்குள்ளே 100 பேர் இருக்கிறோம். 100 பேருமே விழுந்து எந்திரிச்சு காலதே ஒழிஞ்சிருக்கு. இந்த எங்கள் அம்மா நடக்கவே முடியல, கீழே விழுந்து எந்திரிச்சு. இந்த மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்கிறது?